ஒரு புலனாய்வு ஏஜென்சியிடம் இருக்க வேண்டிய ஒரு குறைந்தபட்ச நேர்மை இந்த ஏஜென்சி கிட்ட இருக்காங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நாங்கள் இதை தலைப்பாகவும் எடுத்தோம். இதை பேசணுங்கிறதுக்காக தான் எடுத்தோம். சரியா? பாருங்க, 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை சோதனையை நடத்துகிறார்கள். ஏப்ரல் மாதம் இந்த 7, 8, 9 இந்த 3 தேதிகளில் கைப்பற்றிய ஆவணங்களை தாண்டி கூடுதலாக ஒரு சிங்கிள் பிட்டு பேப்பர் கூட இவர்கள் கடிதத்திலும் வைக்கவில்லை, நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்கவில்லை. இவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மணிவண்ணனாக இருக்கட்டும் அல்லது ரமேஷாக இருக்கட்டும், ஆமாம் கவின் பிரசாத், இவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே யார் யாருக்கிட்டெல்லாம் வாக்குமூலம் வாங்கியிருக்கோன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் வாக்குமூலம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி இருக்கக்கூடிய தேதி 8, 9 இவ்வளோ மட்டும்தான். 7, 8, 9 இந்த 3 தேதிக்குள்ளே மட்டும்தான். இந்த ஆதாரங்களை தான் இவங்க கொடுத்துருக்காங்க சார். இதில் எனக்கு என்னென்னா, இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு ஃபோனில் நகிழ்ந்திருக்கக்கூடிய உரையாடல்கள், அந்த ஃபோனில் பகிரப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது பேப்பரில் எழுதி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து பகிர்ந்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு. இந்த டாக்குமெண்ட்டை எல்லாம் தான் பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறாங்க. இவர்கிட்ட பேசியிருக்காரு, இவர்கிட்ட பேசியிருக்காரு, இதுக்கு இவர் பதில் சொல்லியிருக்காரு, இத்தனை பதில் சொன்னபோது இத்தனை சாரை போட்டிருக்கிறாரு, அதனால் இவர் இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன், இப்படி தான் எழுதியிருக்கிறாங்க. சட்டப்பூர்வமாக இந்த மாதிரியான ஆவணங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? இதெல்லாம் குப்பை சார். இதெல்லாம் எப்படி ஒரு ஆதாரமாக இருக்க முடியும்? முரளிதரன் சார் சொன்னார் 10 ரூபா நோட்டை பிடிச்சி நிற்கிறாங்க. 10 ரூபா நோட்டு பிடிச்சின்னா என்னத்துக்கு நிற்கிறாங்க? யார் அவங்க? நின்னவங்க யார்? இல்லை நான் கேட்குறேன். என்னமோ பெரிய ஆதாரத்தை கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறாரு சார். மேடம் வந்து அந்த வெளிவந்த விதத்தை வந்து நாங்கள் ஏன் கேட்குறீங்க? ஊழல் நடந்திருக்கா? ஊழல் நடக்கலைன்னா வேணும்னு பழி வாங்குறது தானே நீங்கள் வெளியிட்டிருக்கீங்கன்னு நான் சொல்கிறோம். நீங்கள் வேண்டுமா? நான் என்ன சார், நீங்கள் கேட்ட மாதிரி இடி என்பது ஒரு நேர்மையான அமைப்பா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இதே இடி இதே தமிழ்நாட்டில் அவர் சார் வந்து வசீகரன் சார் வந்து ஆம் ஆத்மி விஷயங்கள்லாம் பேசினார். செந்தில் பாலாஜியை கைது பண்ணது இடி தானே சார்? செந்தில் பாலாஜி என்ன சார் கோர்ட்டில் அஃபிடவிட் போட்டார்? பிரமாண வாக்குமூலம் சார். பிரமாண வாக்குமூலம் என்பது சத்தியம் செய்து போடுவது. அதை வந்து கோர்ட்டு ஏதாவது விசாரணைக்கு உட்படுத்தி பொய்ன்னு நிரூபிச்சுன்னா யார் அஃபிடவிட் போடுறாங்களோ அவங்க தண்டனைக்கு உள்ளாவாங்க. என்ன அஃபிடவிட் போட்டார் கோர்ட்டில் செந்தில் பாலாஜி அமைச்சர்? அவர் போடுறாரு சார், இடி அதிகாரிகள் என்னை பிடிச்சி துன்புறுத்தி நீ வந்து பிஜேபியில் சேர்ந்துரு, நீ பிஜேபியில் சேர்ந்துருன்னு சொன்னாக்க உன்னை நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம். இது அஃபிடவிட்டா இல்லையா? கோர்ட்டு டாக்குமெண்ட்டா இல்லையா? இதுதான் இடியோட லட்சணம்.